Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 1 the wonderful world of science தான் பார்க்க போறோம். As human beings, we have always been curious about our surroundings. We start exploring our surroundings and asking questions right from our childhood. Did you enjoy discovering and exploring the world around you in the preparatory stage of school? As you enter the middle stage, we will continue this fascinating journey trying to explore and understand the beautiful world we live in. And for that, we have a new subject, science. Welcome to the wonderful world of science. ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சரௌண்டிங்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கு அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப கியூரியஸாவே இருப்போம். அதே மாதிரி நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் ஆரம்பிப்போம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்போம். இப்ப நம்மளோட சைல்ட்ஹுட்ல இருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்போம். இது ஏன் இப்படி வந்தது, இது எதுல இருந்து வந்தது, இது ஏன் இப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்தே கேட்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்ம இப்ப வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளால வந்து புதுசா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து மிடில் ஸ்டேஜ் வந்து போக போறோம். இப்ப மிடில் ஸ்டேஜ்ல வந்து நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நிறைய நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். பிளான்ட் இருக்கு அப்படின்னா அது லிவிங் திங்கா, நான் லிவிங் திங்கா, லிவிங் திங்கா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எல்லாம் இருக்கும், லிவிங் திங்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கும், அது சாப்பாடு சாப்பிடுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் வந்து இந்த கிளாஸ்ல வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம EVS என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து படிச்சிருப்போம். ஆனா இப்போ வந்து நம்ம சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ள வந்து என்டர் ஆக போறோம். இந்த சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து நம்ம நிறைய நம்மளோட வேர்ல்டு பத்தி நம்ம நிறைய வந்து லேர்ன் பண்ண போறோம். Science is a way of thinking, observing, and doing things to understand the world we live in and to uncover the secrets of the universe. Think of it as a big adventure. We ask questions, explore the world, try to understand how things work. For this, the most important thing is to have curiosity, which is where the title of this book comes from. இப்போ சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திங்கிங், அப்சர்விங் அண்ட் டூயிங் திங்ஸ். நம்ம என்ன திங்க் பண்றோம், என்ன அப்சர்வ் பண்றோம், அந்த அப்சர்வ் பண்ணதை வச்சு நம்ம என்ன வேலை வந்து செய்யறோம் அப்படிங்கிறது எல்லாமே தான் சயின்ஸ்ல வந்து வரும். அதே மாதிரி யூனிவர்ஸ்ல வந்து என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அன்கவர் பண்றதும் சயின்ஸ்ல தான் வரும். எப்படி நம்ம திங்க் பண்றோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே எங்க இருந்து வரும் அப்படின்னா ஆஸ்க் கொஸ்டின். நம்ம கொஸ்டின் கேட்கும் போதுதான் அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். நம்ம நிறைய புதுசா நிறைய திங்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும். நிறைய பொருள் வந்து நம்மளே உருவாக்கவும் முடியும். நம்ம புதுசா லேர்ன் பண்றது, நம்மளோட ஆர்வத்தை வந்து என்கேஜ் பண்றதை வச்சுதான் இந்த புக்குக்கு வந்து கியூரியாசிட்டி அப்படிங்கிற நேம் வந்து வச்சாங்க. Whether it is studying tiny grains of sand or massive mountains, a leaf of grass or a vast forest, there is always something new and exciting to discover. Have you ever looked up at the night sky and wondered why the stars shine? Or watched a flower bloom and wondered how it knows when to open. நம்ம என்னென்ன ஸ்டடி பண்ண போறோம், என்னென்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா டைனி கிரைன்ஸ் ஆஃப் சாண்ட், குட்டியா இருக்கிற சாண்ட் மணல கூட நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி மேசிவ் மவுண்டைன்ஸ், ரொம்ப பெருசா இருக்கிற பாறை மவுண்டைன் நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். அதே மாதிரி குட்டி கிராஸ் லீஃப் பத்தி லேர்ன் பண்ண போறோம். வேஸ்ட் ஃபாரஸ்ட், அடர்ந்து ரொம்ப உயரமா வளர்ந்து இருக்கிற ஃபாரஸ்ட பத்தியும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். எப்பவாவது வந்து நீங்க நைட் ஸ்கை வந்து பாத்திருக்கீங்களா? அந்த நைட் ஸ்கைல வந்து எவ்வளவு ஸ்டார்ஸ் வந்து சைன் ஆகுது. நாட் ஓன்லி ஸ்டார்ஸ், அதுல நிறைய பிளானட்ஸ் இருக்கு. அந்த யூனிவர்ஸ்ல வந்து நிறைய கேலக்சிஸ் இருக்கு. எல்லாத்தையும் பத்தி நம்ம இப்போ படிக்க போறோம். அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து எப்படி ப்ளூம் ஆகுது, ஒரு பூ வந்து எப்படி வந்து விரியுது அப்படிங்கறது பத்தியும் நம்ம எல்லாமே இந்த சாப்டர்ல சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். These are just a few of that many mysteries that science help us unravel. The most wonderful thing about science is that it is everywhere, from the depth of the ocean to the vastness of outer space, from what is cooking in the kitchen to what is happening on the playground. Some of the most groundbreaking discoveries have often come from unexpected places. இருக்கிற places வந்து நம்ம மவுண்டைன் ரீஜியன் சொல்லுவோம்.
இத வந்து டெசர்ட்ன்னு சொல்லுவோம். இது வந்து கோஸ்டல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே எங்க தான் இருக்கு? எர்த்ல தான் இருக்கு. வந்து நெறைய வாட்டர் வந்து இருக்கும். இங்க வந்து வாட்டரே இருக்காது. மவுண்டன் ரீஜியன்ல வந்து நெறைய ரெயின் வந்து இருக்கும். இது எல்லாமே எங்க தான் இருக்கு? நம்மளோட எர்த்ல தான் இருக்கு. இது எந்தெந்த ஏரியால இருக்கு? அப்படிங்கிறத பத்தியும் நம்ம சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து லேர்ன் பண்ண போறோம். இப்ப நம்ம எர்த்ன்னு எடுத்துட்டோம், இல்ல நம்மளோட சரௌண்டிங்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுல நெறைய மிஸ்ட்ரீஸ்னா என்ன அப்படின்னா, மர்மம், ஆச்சரியம்னு கூட சொல்லலாம். அந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே நம்ம அன்ரிவீல் பண்றது தான் நம்ம சயின்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப சயின்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபாரஸ்ட், மவுண்டெயின்ல மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. சயின்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அப்படின்னா, டெப்த் ஆஃப் த ஓசன். ஓசனோட டெப்த்லயும் சயின்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி வாஸ்ட்னஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். நம்மளோட ஸ்பேஸ்லயும் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கோம்னாலுமே அதுல வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம்னாலும் அதுல சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். Science is like a giant and unending jigsaw puzzle. Every new discovery we make another piece to that puzzle. And you know the best thing about this puzzle. There is no limit to what we can discover, since every new piece of knowledge leads to more questions and more things to find out. Sometimes we find that a piece of this puzzle has been put in the wrong place and needs to be moved. New discoveries often change our understanding of the world. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்கும். இப்போ ஜிக்ஸா பசில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரி தான் சயின்ஸ் அப்படிங்கிறது. சயின்ஸ் வந்து இப்ப நம்ம புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதுல இருந்து நம்ம இன்னும் நிறைய புதுசா வந்து கண்டுபிடிப்போம். இப்ப அதே இது இப்ப நம்ம இன்னொன்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுல நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அந்த இதுல இருந்தும் நம்ம நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். இப்ப இதே மாதிரி சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு எண்டே இல்லாம அது வந்து அடுத்தடுத்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்போம். அதனாலதான் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. As you go through this book, you will encounter interesting ideas. Do some thought-provoking experiments and see how some of what we will find out is useful in our daily lives, and guess what happens as we discover more and more. We start realizing that these ideas are all connected. இப்போ இந்த புக் வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு என்னென்ன தோணும் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் வந்து வரும். அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் நம்ம பண்ண ஆரம்பிப்போம் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணும்போது. We will start off by looking at our home, planet Earth. It is the only planet we know that supports life, and it has an environment that we must protect. There is an amazing variety of life on Earth. Plants and animals that have managed to survive and thrive in different regions on this planet. You might have seen a seed grow into a plant, a caterpillar transform into a beautiful butterfly, and many more such observation. How do these plants and animals grow? இப்போ நம்ம வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்மளோட பிளானட் வந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த பிளானட்ல இருக்கிறோம்? நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம மொத்தம் வந்து 8 பிளானட்ஸ் இருக்கு. அந்த 8 பிளானட்ஸ்லயுமே திங்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா எர்த்ல தான் இருக்குன்னு தெரியும். லிவிங் திங்ஸ் க்ரோ ஆகுறதுக்கு தேவையான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே எர்த்ல மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் எர்த் வந்து ஒரு யூனிக் பிளானட்னு சொல்லுவோம். அதுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரே ஒரு லிவிங் திங்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இப்போ எர்த்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிளான்ஸ் இருக்கு, நிறைய அனிமல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். பிளான்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ஸ் வந்து சீட்ல இருந்து எப்படி வந்து ஒரு பிளான்ட்டா மாறுது அல்லது சீட்ல இருந்து எப்படி ஒரு ட்ரீயா மாறுது அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த புக்ல வந்து லேர்ன் பண்ண போறோம். அதே மாதிரி ஒரு கேட்டர்பில்லர் வந்து எப்படி ஒரு பியூட்டிஃபுல் பட்டர்ஃபிளையா வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். இது எல்லாமே எந்த சப்ஜெக்ட் கீழே தான் வரும்? சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல தான் வரும். Of course, to grow, we need food to eat, and especially in a large and diverse country like India, food is so fascinating. Across the country, we have different cuisines with their many tasty dishes. What are they made of? How do we find out?
இப்ப நமக்கு தெரியும் ஒரு ஹியூமன் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது என்னது ஃபுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டோம். இப்ப இந்தியா மாதிரி நிறைய டைவர்ஸ் கண்ட்ரியா இருந்தது அப்படின்னா இந்தியால வந்து நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு இந்தியா வந்து பெரிய ஏரியால இருக்கிறதுனால நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. அந்த ஸ்டேட்ஸ்ல வந்து நிறைய டிஷஸ் வந்து அவங்களுக்கு அவங்களோட சிக்னேச்சர் டிஷஸா வந்து இருக்கும். ஏன் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்ஸுக்குமே வந்து ஃபுட் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா அந்த ஏரியால என்ன வந்து க்ரோ பண்ண முடியுமோ அந்த ரீஜன்ல என்ன என்ன கிரைன்ஸ் ஆர் என்ன வெஜிடபிள்ஸ் வந்து க்ரோ பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். Along with food, we need water to survive. Water is such a delightful substance. Have you ever run and jumped in a puddle when it rained? Do you ever wonder why, how it rains? அளவுக்கு நமக்கு ஃபுட் முக்கியமா அதே மாதிரி இப்ப நம்ம சர்வை பண்றதுக்கு வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். வாட்டர் அப்படிங்கிறதுலயும் நிறைய சப்ஸ்டன்சஸ் இருக்கு. நமக்கு வந்து பார்க்கும்போது வாட்டர்னு மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமா பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர்லயுமே நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்கும். இப்ப நீங்க வந்து என்னைக்காவது படுல்ல வந்து ஜம்ப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. படுல்னா என்ன அப்படின்னா மழை பெய்யும் போது ஒரு இடத்துல வந்து தண்ணி வந்து தேங்கி தேங்கி அங்கங்க தண்ணி வந்து தேங்கி தேங்கி இருக்கும்ல அததான் வந்து நம்ம படுல்னு சொல்லுவோம். இந்த படுல்ல வந்து என்னைக்காவது நீங்க ஜம்ப் பண்ணிருக்கீங்களா? இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க காலையில ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய படுல் இருக்கு, அந்த படுல்ல வந்து வாட்டர் இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் நீங்க ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது அந்த வாட்டர் எல்லாமே அப்படியே இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சில படுல் வந்து அப்படியே ட்ரை ஆயும் இருக்கும். ஏன் அது வந்து அவ்வளோ ட்ரையா இருக்கு, அந்த வாட்டர்லாம் எங்க போச்சு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எஸ், அந்த வாட்டர் எல்லாமே எவாபரேட் ஆகும். எவாபரேஷன்னா என்ன அப்படிங்கறதையும் நம்ம இந்த சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து லேர்ன் பண்ண போறோம். Have you noticed that water freezes and becomes ice when we cool it, and boils and becomes steam when we heat it? Do you enjoy drinking cool water in the summer or showering with warm water in the winter? How do we understand hot and cold? Whether it is water or our own body when we have fever. Finding out hot something is can be important. இப்ப நமக்கு வந்து 3 டைப்ல வந்து வாட்டர் வந்து இருக்குன்னு தெரியும். என்னென்ன டைப்ல வந்து வாட்டர் இருக்குன்னு தெரியும் அப்படின்னா சாலிடு, லிக்யூடு, கேஸ்ல இருக்கும்னு தெரியும். சாலிடு அப்படிங்கறது நம்ம எப்படி வந்து வாட்டர் வந்து பார்த்திருக்கோம் அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் இருக்கும்ல அதை தான் நம்ம சாலிடு வாட்டர்னு சொல்லுவோம். லிக்யூட் அப்படிங்கிறது நம்ம நார்மலா யூஸ் பண்ற வாட்டரை வந்து லிக்யூடுன்னு சொல்லுவோம். கேஸ் அப்படிங்கிறது இப்ப நம்ம வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும்ல அதை தான் நம்ம கேஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப வாட்டர் வந்து எத்தனை ஸ்டேஜஸ்ல இருக்கு? 3 ஸ்டேஜஸ்ல இருக்கு. இப்ப சாலிடா இருக்கிற வாட்டர் வந்து நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா அதை பாயில் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து நார்மல் லிக்யூட் வாட்டரா வந்து கிடைச்சிரும். இப்ப அதே லிக்யூட் வாட்டரை நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா அந்த லிக்யூட் வாட்டர் வந்து எவாபரேட் ஆகி நமக்கு ஸ்டீம் வாட்டரா வந்து கிடைக்கும். வாட்டர் வந்து என்னென்ன டைப்ஸ்ல வந்து நமக்கு வாட்டர் வந்து கிடைக்குது அப்படிங்கறத பத்தி இந்த சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். சம்மர் டைம்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மல் வாட்டர் ட்ரிங்க் பண்ண பிடிக்குமா, கூல் வாட்டர் ட்ரிங்க் பண்ண பிடிக்குமா? சம்மர் டைம்ஸ்ல நமக்கு கூல் வாட்டர், ஐஸ் வாட்டர் தான் ட்ரிங்க் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இது வின்டர் டைம்ல வந்து நம்ம வார்ம் வாட்டர் வந்து பாத் பண்றதுக்கு நமக்கு பிடிக்கும். இப்போ ஹாட் அண்ட் கோல்ட் அப்படிங்கறத பத்தியும் நம்ம சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து லேர்ன் பண்ண போறோம். Then again, there are so many different things around us. The paper we write on, the metal key, the plastic ruler, and the rubber eraser in our box, the magnet that keeps the box closed, the cloth we wear, the cup we drink milk in, and so many other things. What are they made up of? Are they made up of different materials? How do we separate different materials from one another? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்மளை சுத்தி நிறைய திங்ஸ் வந்து இருக்கு. அதை எல்லாமே நம்ம எப்படி வந்து டிஃபரெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இப்ப நம்ம எழுதணும் அப்படின்னா எதுல எழுதுவோம்? பேப்பர்ல எழுதுவோம். அது மாதிரி இப்ப நம்ம டோரை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வோம்? ஒரு மெட்டல் கீ வச்சு லாக் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு லைன் வந்து டிரா பண்ணணும் அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் ஆர் ஸ்டீல் ரூலர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப சப்போஸ் நம்ம தப்பா வந்து அந்த லைன் வந்து டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எரேஸ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எரேசர் யூஸ் பண்ணுவோம். அந்த பாக்ஸ் எரேசர் வந்து பாக்ஸ்ல வந்து வச்சிருப்போம் இல்லையா, அந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய பாக்ஸ்ல வந்து மேக்னெட் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம கிளாத் வந்து வியர் பண்றோம். ஒரு கப்ல வந்து மில்க் வந்து ட்ரிங்க் பண்றோம். இது எல்லாமே எதால ஆயிருக்கு? என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி எல்லாம் செப்பரேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து லேர்ன் பண்ண போறோம். We will have an almost unending list of questions about everything on earth as we further explore this book. But why limit our questions to the earth alone?
We can ask questions on things beyond the sun, the moon, and the millions of stars that shine in the sky. இப்ப இந்த புக்கோட எண்டிங்ல வந்து நம்ம ஒரு சாப்டர் வந்து பார்க்க போறோம். அந்த சாப்டர் எதை பத்தி இருக்கும் அப்படின்னா எர்த்த பத்தி வந்து இருக்கும். அது வந்து எதுக்காக யூனிக் பிளானட்னு சொல்றோங்கிறதையும் அந்த சாப்டர்ல வந்து நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சன்னுனா என்ன, மூணுனா என்ன, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்னா என்ன, இது எல்லாமே ஏன் ஸ்கைல வந்து ஏன் சைன் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து லேர்ன் பண்ண போறோம். Whether you are learning about the structure of a leaf, discovering how things move, or separating the skin of peanut seed, we hope each chapter of this book will ignite your spirit of inquiry, and hopefully you will have lots of questions in your mind. இப்ப நம்ம இந்த புக்கை வந்து முடிக்கும் போது நம்ம என்னென்ன வந்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னா ஒரு லீஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு, அதே மாதிரி ஒரு திங்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் ஆகுது, அதே மாதிரி பீனட்ல இருந்து அதோட சீடு அதோட ஸ்கின்னை வந்து நம்ம எப்படி வந்து செப்பரேட் பண்றோம் அப்படிங்கறதையுமே நம்ம இந்த சாப்டர்ல இந்த சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து பார்க்க போறோம். இந்த சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்கவே இல்லைனாலுமே இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பீங்கன்னு சொல்றாங்க. Even though you may not realize it, you have already been finding answers to many of your questions. Suppose your pen stops writing. What would you do? You would ask yourself the questions. Why did my pen stop writing? You might guess that the ink finished. இப்போ வந்து நீங்க வந்து கொஸ்டினே கேட்கல, நான் வந்து ரொம்ப லேசியா இருக்கேன், நான் இது வரைக்கும் எந்த கொஸ்டினுமே கேட்டதே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க? இப்போ நீங்க எழுதிட்டே இருக்கிறீங்க, அப்படி எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க பெண் வந்து எழுதுறத ஸ்டாப் பண்ணிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களோட பென்ல வந்து இங்க் வந்து பினிஷ் ஆயிருச்சு, கம்ப்ளீட் ஆயிருச்சு, இங்க் வந்து காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் நினைப்பீங்க. அப்ப இங்க் காலி ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த இங்க் வந்து திரும்ப ரீஃபில் பண்ணுவோம். அப்படி இல்ல அப்படின்னா you would then test this guess by opening the pen and checking the ink refill. If it is empty, you would know that your guess was correct. But suppose you find that the ink was not finished. Now, what would you do? You would make another guess. Perhaps the ink might have dried up. The test if this guess is correct or not. You will try something else. இப்ப நம்ம வந்து அந்த பெண்ணை வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓபன் பண்ணி பார்த்துட்டு இங்க் இல்ல காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்க் வந்து ரீஃபில் பண்ணுவோம். சப்போஸ் இங்க் வந்து இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்? அந்த இங்க் எல்லாமே ரொம்ப ட்ரையா இருக்கும். அப்ப நம்ம திரும்ப என்ன செய்வோம்? அந்த இங்க் எல்லாத்தையுமே திரும்ப ரீஃபில் பண்ணுவோம். சப்போஸ் அதுவும் இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? திரும்ப எதனால எழுதாம இருக்கும் நம்ம வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் இல்லையா? திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு சயின்ஸ் ஒர்க்ஸ். த வே யூ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் why your pen stops writing is an example of scientific method. இப்ப வந்து உங்களோட பென் வந்து ஏன் எழுதுறத ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்களே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்களே அதை ரியலைஸும் பண்ணீங்க இல்லையா? நீங்களே அதை வந்து ரீஃபில் பண்ணீங்க, நீங்களே அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சீங்க இல்லையா? இததான் சயின்டிபிக் மெத்தட்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் கேட்கணும், அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். சப்போஸ் அது தப்பா இருந்தது அப்படின்னா அடுத்த ஆன்சர் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இததான் சயின்டிபிக் மெத்தட்னு சொல்றாங்க. Activity 1. Let us think and write. Write about a similar problem that you try to solve. இப்ப இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம், அதை நம்மளே சால்வ் பண்ண போறோம். What steps did you take? இப்ப என்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்க போறோம். Science is not just about memorizing fact and figures or doing experiments. It is about following a step-by-step process that help us to find answers to our questions. So what are the steps that we can follow? சயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம மெமரைஸ் பண்றது மட்டுமே கிடையாது, நம்ம மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே எழுதுறது மட்டும் கிடையாது, அதே மாதிரி ஃபிகர் டிரா பண்றதுலயும் கிடையாது, எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதும் கிடையாது. சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சரும் கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம சயின்ஸ்னு சொல்லுவோம். சயின்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம்.
First, we observe something that we find interesting or we do not understand. First நம்ம என்ன செய்யணும், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தோமா இல்லைன்னா நம்ம ஏதாவது நமக்கு புரியாம இருக்குதா, நம்மளை சுத்தி என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். This makes us wonder and perhaps things of a question about it. அதுக்கப்புறம் அதை நம்ம என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்மளை எதெல்லாம் அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கும் போதுதான் அது அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்மளே ரியலைஸ் பண்ணவும் முடியும். தென் வி கெஸ் அ பாசிபிள் ஆன்சர் டு தட் கொஸ்டின். இப்ப நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் இல்லையா, அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்மளே திங்க் பண்ண போறோம். வி டெஸ்ட் திஸ் கெஸ் த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் மோர் அப்சர்வேஷன். இப்ப நம்ம என்ன ஆன்சர் நம்ம கெஸ் பண்ணமோ அந்த கெஸ் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியோ இல்ல நிறைய அப்சர்வ் பண்ணியோ நம்ம அதுக்கான ஆன்சர் கரெக்டா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். We then try to analyze the results to see if it actually answered our questions. இது எல்லா ப்ராசஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் கரெக்ட் தானா, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பண்ண ஆன்சரும் கரெக்ட் தானா அப்படிங்கறத நம்மளே அதை அனலைஸும் பண்ணணும். Scientists are people who follow the scientific method to solve problems or to discover new things. But anyone who follows the scientific method is working like a scientist. Someone cooking food may be wondering why the dal has spilled out of the cooker. Was there too much water? Scientist யார சொல்லுவோம், யாரு புதுசு புதுசா மெத்தட் ஃபாலோ பண்றாங்களோ, யாரு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றாங்களோ, யாரு புதுசா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம சயின்டிஸ்ட் தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம குக்கர்ல ஒரு பருப்பு வேக வைக்கிறோம். வேக வைக்கும் போது இந்த மாதிரி வாட்டர் அந்த குக்கருக்கு வெளியில வரும் இல்லையா, இப்படி எதனால இந்த வாட்டர் வெளியில வருது, குக்கர்ல வாட்டர் அதிகமா வச்சுட்டோம் அப்படின்னாலும் வாட்டர் வெளியில வரும் அப்படின்னு நம்மளே கண்டுபிடிப்போம் இல்லையா. அப்போ சயின்டிஸ்ட் இப்படிதான் வருவாங்க. Think of a bicycle repair person trying to find out why a tire is flat, from where did the air leaked out, or an electrician trying to find why a light bulb is not working. Is there some problem with the bulb or the switch? Where we try to ask questions and find out answers. In a way, we are all scientists. இப்போ ஒரு பைசைக்கிள் ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், பைசைக்கிள் பிளாட்டா இருக்கு அப்படின்னா அது ஏன் பிளாட்டா இருக்கு, அந்த ஏர் எல்லாமே எந்தனால லீக் அவுட் ஆகுது, எந்த இடத்துல லீக் அவுட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு லைட் எரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த லைட் ஃபியூஸ் ஆயிருக்கா இல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான்னு பாப்பாங்க. சப்போஸ் அந்த பல்ப் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஸ்விட்ச்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற எல்லாரையுமே நம்ம சயின்டிஸ்ட் தான் சொல்லுவோம். அப்ப நம்ம எல்லாருமே ஒரு சயின்டிஸ்ட் தான். Activity 2. Let us think and write. Describe a daily situation where you feel someone was following a scientific method. நம்மளோட daily life situation எடுத்து அதுல எப்படி scientific method இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Do you now realize that there are several daily life situations where we knowingly or unknowingly apply the scientific method? Though we all apply the scientific method to some extent, learning science will develop our capabilities for finding solutions to bigger problems and solving more mysteries of the universe. And to be able to learn science well, the first and foremost thing is to be curious and observe your surroundings keenly. And when we are curious, we start pausing question, asking how and why. Just remember, the world is full of things we do not know, things that are waiting to be explored. இப்ப நம்ம மேல பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளோட டே டு டே லைஃப்லயுமே நிறைய சயின்டிபிக் மெத்தட் இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது இல்லையா. இப்ப இதை வச்சுட்டு மட்டுமே நம்ம பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியுமான்னு கேட்டா கிடையாது. சயின்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். சயின்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபுல்லாவே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளும் ஒரு சயின்டிஸ்டா ஆகலாம். இப்ப இது வரைக்கும் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க, இவ்வளவுதான் கண்டுபிடிக்க இருக்குதான்னு கேட்டா கிடையாது. இதை தாண்டியும் இந்த வேர்ல்ட்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு. அந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளும் யாரையுமே சயின்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க. Activity 3. Let us think and write. If you have to ask why,
about something, what would you ask about? ஏன் அப்படின்னு நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஏன்னு கொஸ்டின் கேட்க சொன்னா நீங்க எதை பத்தி ஏன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பீங்க. ட்ரை டு ரைட் டவுன் how you would attempt to find an answer to your question. இப்ப வந்து நீங்க என்ன கொஸ்டின்ஸ் வந்து whyன்னு கேட்பீங்க, அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. Science is rarely done alone. Scientists across the world work together, often in large teams. So, if you cannot find an answer yourself, ask your friends to help you out. It is always more fun to discover things together. Science அப்படிங்கிறது தனியா கிடையவே கிடையாது. சயின்டிஸ்ட் எல்லாருமே வேர்ல்டு ஃபுல்லாவே சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு டீமா டுகெதரா சேர்ந்து தான் வேலை செய்வாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒய் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும்னு சொன்னோம்ல. இப்ப அந்த ஒய்ன்னு ஒருத்தங்க கொஸ்டின்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 4 சயின்டிஸ்ட் வந்து சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னா ஒருத்தங்க மட்டும் ஒய் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 3 பேருமே வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. 3 பேருமே ஒரே மாதிரி ஆன்சர் சொல்லுவாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்போ நமக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து ஆன்சர் கிடைக்கும். அப்ப நம்ம அந்த 3 ஆன்சர்ஸையும் நம்ம திரும்ப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இல்லையா. அப்ப நமக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப்பா வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. Of course, remember that you will not find answers to all your questions within grade 6. Do not worry, you are embarking upon a journey of science for the next 5 years or even beyond. 6th வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் கிடைக்கவே இல்லைனாலுமே நீங்க வந்து ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அடுத்தடுத்து 5 இயர்ஸ்க்கு நம்ம சயின்ஸ் அப்படிங்கறது தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம், நம்ம படிக்க போறோம். அப்ப நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். சார் வந்து அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் சயின்ஸ் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப லேர்ன் பண்ணும்போது நீங்க நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Much like children enjoying the rain, science is all about joyful exploration. Enjoy your scientific journey. Keep exploring and never stop wondering about the amazing mysteries of the universe and asking questions. இப்ப இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே ரெயினை வந்து எவ்வளவு சந்தோஷமா நனைஞ்சிட்டு எவ்வளவு சந்தோஷமா வந்து அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் சயின்ஸும். சயின்ஸ் அப்படிங்கிறதும் கஷ்டப்பட்டு படிக்கிறது கிடையாது. சயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ஜாய் பண்ணி படிக்கிறது. நம்ம என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்றோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்ஸ் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு அப்படிங்கிறதுல நிறைய மிஸ்ட்ரிஸ் வந்து இருக்கு. அந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம நிறைய ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் கேட்கணும். அப்படி கொஸ்டின் கேட்கும் போது அந்த கொஸ்டின்ல இருந்து தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, எவ்வளவு தூரம் நம்ம கொஸ்டின் கேட்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம அந்த மிஸ்ட்ரிஸ்க்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னு தெரியுது. இதோட இந்த லெசன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.